ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டில் த்ரூ தி ஹெவனில் எபிசோட் 197 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வீடியோக்குள்ள வாங்க. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் இமேஜ் போன எபிசோட பார்த்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமான ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பான். ஸோ நம்ம ஆளுங்களும் ஃபைட்டுக்கு இறங்கியிருப்பாங்க. 2 பேருக்குள்ள 5 ஸ்டார் மாதிரி முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் 2 டீமுக்கு பக்கத்தில் பேட்டில் இருக்க கிலோகிராம்லாம் சொல்கிறாங்க. இந்த பேட்டில் யார் ஜெயிக்கிறோம் அந்த சென்ட்ரல் பிளைன்ஸையே ஆஹால போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல ஹீரோ ரெடியா இருக்கான். ஹீரோவை பார்க்குற இந்த உண்மைஷன் சொன்னதுல என்னால் நம்பவே முடியல. ஸோ இந்த இடத்துல எக்ஸியோக்கன் அழிஞ்சு போன எக்ஸியோக்கிலேருந்து இப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரி டிசிப்ளின்லாம், ஆனால் இது எல்லாத்துக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். இதில் ஸோ இந்த பேட்டில் டுடே பேட்டில் நீங்கள் தோத்துறீங்க அப்படின்னா என்டையர் எக்ஸியோக்லானே நான் அழிப்பேன். போன தடவை மாதிரி இந்த டைமும் சோல் ஆஃப் ஆல் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆனதில்ல, கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கிற பகை எல்லாத்துக்கும் நான் இந்த பேட்டில் நான் முடிவு காட்டுறேன் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு பக்கம் ரெடியாக இருக்கான். அந்த பக்கம் உண்மைஷங்கும் ரெடியாக இருக்கான். சரி, என்னடா ரூல்ஸு, ஸோ எப்படி சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்கேன். இதில் இருக்கிற உண்மைஷங்கும் சொல்லுவோம் அந்த இடத்துல எப்படின்னா 3 vs 3, எங்கள் சைட்லேருந்து 3 பேர், உங்கள் சைட்லேருந்து 3 பேர் இந்த பேட்டில் பண்ணுற மாதிரி ஐடியா சொல்லுவாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு ஓகே இந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த இடத்துல. ஸோ நீங்கள் எப்படி பேட்டில் பண்ணாலும் எங்களுக்கு ஓகே தான் அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்து ரெடியாக இருக்க. உண்மை விஷயம் சொல்லுவாங்க அந்த இடத்துல. எங்கள் டீம் நாங்கள் மொத்தமாக பேட்டில் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோ சொல்கிறான், என்னதான் சோல் ஆஃப் ஆல் நிறைய பேர் இருந்து நீங்கள் பேட்டில் பண்ணாலும் எங்கள் கூட சண்டை போடும்போது 90 to 80% மொத்த கிளானியுமே நாங்கள் அழிச்சிருவோம், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் கேட்குற இந்த பக்கம் உண்மை விஷயம் கூட இருக்கிற அந்த ஃப்ராக் எல்டர் அவன் பார்த்தீங்கன்னா அதே பேசிட்டு முன்னாடி வரான். ஸோ அந்த ஃப்ராக் எல்டரும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு சொல்லுவாங்க இதில், இவ்வளோ நாள் இந்த சென்ட்ரல் பிளைன்ஸில் ஒருத்தன் கூட எங்களுக்கு எதிர்த்து நிற்க துணிச்சல் வரல, என்ன தான் இருந்தாலும் நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி அட்டாக் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ பக்கம் பார்த்தீங்கன்னா கவனிக்காத மாதிரி ஸ்னீக் கடமை அமைச்சு விட்டுருக்கான். ஸோ இதை உணர்ந்து எக்ஸை வச்சு நான் ஒரு ஆக்ஸை வச்சு ஒரு அடிப்பாரு பாருங்க, அந்த பிளாஸ்டே பயங்கர கொடூரமான ஃபோர்ஸை வெளியிடும். இதை பார்த்தோன்னே எக்ஸை வச்சு நீ உயிரோடு இருக்கியா அப்படின்ட்டு அதை கிழவனே அதிர்ச்சி ஆச்சரியப்படுறதுல, நீங்கள் இன்னும் இதே கேவலமான விஷயத்தான் செஞ்சுட்டீங்க இல்லை சோல் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஹூன் மாவும் பார்த்தீங்கன்னா எக்ஸியோச்சன், இந்த எக்ஸியோக்லனோட பிளட் ஆக்சிவ் இன்னும் உயிரோடு இருக்கானுங்க இருக்க. இந்த பக்கம் நம்ம எக்ஸியோச்சன் ஸோ இந்த இடத்துல ஹூன் மோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்ல, ஒரு காலத்தில் என்னோட பிரதர் எக்ஸியோ யுவான் கிட்ட உயிர் பிச்சை கேட்டு மண்டிட்ட பண்ணி இப்போ என் முன்னாடி இப்போ நெக்கில் ஆடிக்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்ட அந்த ஹுன்மோ பேச ஆரம்பிச்சதுல, ஆமாம் அது நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது, ஆனால் இப்போ பாரு என்னோட சோல் ஆஃப் ஆல் பீக் லெவல் பவரில் இருக்கேன், எங்கே போயிட்டு வர உங்கள் ஆன்சிஸ்டர் எக்ஸியோ யுவான் அவன் நிலமை என்னன்னு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இவருக்கு சரியான டென்ஷன் ஆகுது இந்த இடத்துல. இந்த டைம் கண்டிப்பாக உங்கள் எக்ஸியோக்களான நான் வைப் அவுட் பண்ணுவேன், ஒருத்த கூட ஒரு டிசன் கூட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். தலைவனுக்கா சரியான டென்ஷன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்வாட் வச்சு அடிக்க ஆரம்பிக்க அசால்ட்டாக அந்த ஹுன்மோ தடுத்துட்டான்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல உன்னை விட நான் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கேன், உன்னோட கல்டிவேஷன் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகலைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறியா, முன்ன மாதிரி நான் கிடையாது, பவர்ஃபுல்லாக மாறிட்டேன்டா, இப்போ நீ எல்லாம் எனக்கு ஒரு மேட்சே கிடையாதுன்னு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ டென்ஷன், ஹீரோ உடம்புலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸியோ யுவானோட ஆறா வர மாதிரி ஃபீல் ஆகுதுல. சரி, நாங்கள் ஃபைட்டுக்கு ரெடியாக இருக்கோம், இந்த பேட்டில் கலந்துக்க போகிறோம் நாங்கள் 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 3 பேர் பார்த்தீங்கன்னா அசம்பிள் ஆகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹுன்மோ அந்த எல்டர் தான் சண்டை போட வரான். நீங்கள் ரெடியான்னு கேட்க இந்த பக்கம் மாஸ்டர் ஹீரோவை பார்க்க, பட் வேறு வழி இல்லை, ஏன்னா அவன் 6 ஸ்டார் டூஷங்கில் இருக்கான். ஸோ ஹீரோ சரி ரைட் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சண்டை போக திடீர்னு ஒரு வயசு நேரத்தில் விளையாட்டுக்கு ஆட்டத்துக்கு நாங்களும் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசு யாரான்னு பார்த்தா நம்ம பிள்ளை ஆன்சிஸ்டர் தலைவர் பார்த்தா உள்ள இறங்க ஆரம்பிக்கிற நேரத்தில் அவரும் பார்த்தா இந்த மாடுக்குள்ளே இருந்து அசால்ட்டாக ஒரு தூக்கத்தை போட்டு இப்போ தான் தலைவர் ஏஞ்சி வந்துருப்பார் போல. அவர் அசால்ட்டாக நடந்து வந்துருக்கு. இதை பார்த்தோன்னே எல்லாமே சரியா எப்பா என்னப்பா இங்கே இவ்வளோ க்ரௌடாக இருக்கீங்க, என்ன ஒரு வார்த்தையை ஒன்றுமே கூப்பிடல கேட்க. ஹீரோ வணக்க வைக்க, இல்லைப்பா பரவாயில்ல சந்தோஷம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்க. இதை பார்த்தோன்னே இந்த ஓல்டு கோஸ்ட், இந்த ஓல்டு பில் மாசை இன்னும் சாகலையா, இந்த கிழமையா இதுக்குள்ளே வர அப்படின்ட்டு, உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பத்தத்துக்கு உங்கள் பில் டவர் மேலே நான் எந்த பிரச்சனையும் பண்ணல, அப்புறம் இதுக்கடா இதுக்குள்ளே வர ஒழுங்கா இங்கே கிளம்பிட்டு இருக்க. நீ வேணா பிரச்சனைக்கு பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் எங்கள் பில் டவர் ஆல்ரெடி இந்த டிஆன்4 அலைன்ஸில் ஒரு பகுதி, ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் சண்டைக்கு வருவது தானே ஆகணும் அப்படின்ட்டு இருக்கேன். சரி ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு வர பின் விளைவுகளை யாராலும் தடுக்கணும்னா நீ முதல்ல வாடா சண்டை போடலாம் அப்படின்ட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு டொமைனியை உருவாக்குறது. ஏன்னா 2 பேர் 6 ஸ்டார் டூஷன் கொண்ட 2 பேர் ஃபைட் பண்ணால் அந்த இடம் சத்தியமாக தாங்காதுங்கிறதுனால உள்ள வாடா சண்டை போடான்னு கூப்பிட ஆரம்பிக்க 2 பேர் உள்ளே வராங்க.
ரெண்டு பேருமே 6 ஸ்டார் டூஷங் லெவலில் வந்து இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ள பேட்டில் அப்படியே இன்ஸ்டன்ட்டாக அப்படியே ஆரம்பிக்கும் போது அடி தட்டி கொடூரமாக ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட்லேயே கையிலேயே பார்த்தீங்கன்னா விட்டாமல் மாற்றி சண்டை போட்டிருக்கேன். இவர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பில் மாஸ்டர் அவர் என்ன பண்ணுறா பில் எழுற அவர் கையில் வச்சு பில்லை வச்சு பிளாஸ்ட் வெட்டிக்க விட்டு பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் சோலாஃபாலும் வந்து ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹுன்மோ அவருக்கு வந்து ஈக்குவலான ஆப்போனன்ட் தான். ஸோ இந்த பேட்டில் எப்படி முடியும்னு வந்து என்னால் கணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டு பேரை போகிற சண்டையில் அந்த ஃப்ளக்சுவேஷன் அந்த இடத்துல அந்த டொமைனியை ட்ராக்கோட பார்த்தா வச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் இவனை வந்து போதும்டா நம்ம இதை சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவனு பார்த்தா அவனோட பீஸ்ட்டுகளை சமன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ எக்கச்சக்க வரிகள் மாதிரி வந்து அந்த டிமென்ஷனை ஒட்டச்சு பார்த்தீங்கன்னா 3 உல்ஃப் பீஸ்ட் அது வந்து உல்ஃபா லயனான்னு தெரியல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வருது. ஸோ இந்த மியூட்டேட்டட் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பில்லில் பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த பில்லர் அவர் வச்சிருக்கிற வந்து அந்த ப்ளூ பில் கிரீன் பில் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து கிட்டத்தட்ட டை லெவல் டெக்னிக் மாதிரி ஒரு டெக்னிக்கை வந்து உருவாக கிட்டத்தட்ட மொத்தத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு அந்த ஃபுல் டொமைனுமே இருக்குது. இதை பார்த்து எல்லாரும் இங்கே தப்பிச்சு ஓடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற எல்லாரும் டேலபோர்ட் ஆயிருங்க. அது இங்கே பயங்கரமாக இழுத்தட்டுக்கு இவ்வொரு பார்த்தா திருச்சிட்டு ஹீரோ தான் தடுத்து நிறுறான். அந்த பக்கம் அந்த உண்மை பார்த்தா ஒன்றும் முடியாமல் இருக்க ரெண்டு பேருமே சரியான டேமேஜ் கிட்டத்தட்ட எந்திரிச்சு நிற்க கூட முடியல. அவனு சொல்லிட்டு இருக்கான் இந்த உன்னால எந்திரிச்சு நிற்க முடியுமாடா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா வந்து பில் எழுற அவரு பார்த்தா வந்து ரெடி தான்ற மாதிரி சொல்றாரு. ஆனால் ரெண்டு பேராலுமே இதுக்கப்புறம் ஃபைட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சது. அதனால் வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ட்ராமாவே ஆயிடுச்சு. அதில் சீனியருக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி போய்ட்டு வந்து உண்மைஷன்ட்டு வந்து கேட்பாங்க அதில். ஸோ இந்த பேட்டில் எப்படி எடுத்துக்கலாம்னு இருக்கா இது வந்து ஒரு ட்ரா மேட்ச் இந்த மேட்ச்சில் யாரும் ஜெயிக்கல யாரும் தோக்கவில்லை அப்படின்னு இருக்கா. இவனை பார்த்தீங்கன்னா உண்மைஷங்கும் வந்து உண்மையை பார்க்க அந்த எல்டர் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பிளானில் தலையிடாமல் இருக்குது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இதுக்கப்புறம் உங்கள் கையில் நீ ஜெயிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லியிருக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சைட்லேருந்து தி ரெட் பிளட் ஆக்ஸ் தலைவர் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸியோ சென்னுங்கிற. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ராக் எல்டர் ஸோ அந்த கிழவனை பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஆரம்பிக்க அவனை சொல்லிட்டு இருக்க இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து வீக்காக இருக்க முன்ன மாதிரி வந்து இந்த சினாரி நடக்காது வாடா பார்த்துக்கலாம் இருக்க. ரெண்டு பேருக்குள்ளே நடுக்கிற பேட்டில் பயங்கரமாக இருக்கு. ஸோ வந்து இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து என்னதான் நம்ம வந்து எக்ஸியோ சென் அவரும் வந்து இவனும் வந்து 5 ஸ்டார் டூஷங்கில் இருந்தாலும் நம்ம எக்ஸியோ சென் வந்து இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகலை. எல்லாத்துக்கும் மேலே அவர் இவ்வளோ நல்லா கல்டிவேஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணலை. அதனால் அவரோட பீக் ஸ்டேட்டில் அவர் இல்லை பேட்டில் இன்னும் அந்த அளவுக்கு பண்ண முடியல. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் மாற்றி இருக்கு. அவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்லாஷ் அட்டாக் பயங்கர கொடூரமான ஒரு ஸ்லாஷ் அட்டாக் அடிப்பார். ஸோ அந்த இடத்துல அவனை பார்த்தீங்கன்னா தாமனும் திருச்சிட்டு போவார். அவன் என்ன பண்ணுறான் அவன் பங்கு பார்த்தீங்கன்னா அவனோட பவரான அந்த ஃப்ராகை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸியோ சென்னை கட்டி போட ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட வந்து ஒரு பக்கம் அவனை கட்டி போட்டு அவன் ஆக்சி கட்டி போட்டு இதுக்கப்புறம் உன்னால் எங்கே என்ன வர முடியாது நீ கிட்டத்தட்ட தோக்க போகிற என்னோட டெக்னிக் அதை தப்பிக்க வேண்டியிருக்கா. அவரும் டென்ஷன் ஆகிட்டு ஒட்டச்சிட்டு தூக்கி அடிக்க ஆரம்பிக்க. ஸோ இவ்வளோ நேரம் அந்த ஸ்டிக்கில் இருந்த அந்த ஒரு ஃப்ராகோட சிலையை யூஸ் பண்ணி எக்ஸியோ சென்னோட பயங்கரமான ஒரு ஃபார்மேஷன் மாதிரி போட ஆரம்பிக்கிறார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பாய்சனஸ் தவளைகள் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. அதுங்க எல்லாம் ஒரே நேரத்தில் கத்துறது ரெடியாக அவனும் ஒரு கட்டையில் எல்லா கத்தும் பயங்கர கொடூரமான சோல் அட்டாக் வந்து எக்ஸியோ சென் வருது. அவரால் இன்ஸ்டண்ட்டாக ஒன்றும் முடியாது யோசிச்சு முடியல. அப்படியே தலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து 10 சுற்றி எடுத்து அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவர் ஒன்றும் முடியாமல் இருக்கா. நீ சாக போடுறா செத்து போயிட்டா எக்ஸியோக்கெல்லாம் இப்படி ஒருத்தர் இருக்கவே கூடாதுன்ட்டு அவனுக்கு கத்திக்கிட்டு இருக்க. இது எல்லாம் வந்து முடிஞ்சு அப்படின்ட்டு அவரை ஃபீல் பண்ணிக்கிறது. அவர் யோசிக்கிறாங்க அண்ணாட்ட பேசியிருப்பாரு அதில். ஸோ வந்து பிரதர் அப்படின்ட்டு அவங்க எக்ஸியோ யுவான் அவர் சொல்லுவார் அதில் எனக்கு தெரியும் நீ வந்து வெளியே போய் நிறைய விஷயத்தை இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து பார்க்குறங்கிறது எனக்கு வந்து நல்லாவே தெரியும்டா பிரதர். ஸோ ஒன்றும் பிரச்சனை நீ இங்கே வந்து கிளம்பிப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட வாழ்க்கையை வாடு. நீ வந்து பவர்ஃபுல் ஆகுன்னு நினைக்கிறேன் நீ பவர்ஃபுல் ஆகு. இங்கே இந்த பக்கம் இன்னர் கிளானுக்குள்ளே வந்து இவர் இந்த மாதிரி செகண்ட் பிரதர் ஏன் கிளம்பிட்டாருன்ற மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் நான் பார்த்துக்கிறேன் நீ ஹாப்பியாக இரு நீ கிளம்பு அப்படின்ட்டு நம்ம எக்ஸியோ யுவான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எக்ஸியோ சென் அதாவது நம்ம ரெட் பிளட் டாக்ஸ் அவரை பார்த்தீங்கன்னா வந்து அமுச்சு விட்டுருப்பாரு. ஸோ எக்ஸியோ சென் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பவர்ஃபுல்லாக அவனு கிளம்பியிருப்பாரு. அவர் யோசிக்கிறார் ஆனால் நான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃப்ளேம் டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேம் அதனோட கண்ட்ரோலில் வந்து இவ்வளோ நாளாக மாட்டிக்கிட்டேன். எக்ஸியோக்கில் நான் அழிஞ்சா போவோம் என்னால் எந்த உதவியும் வந்து பண்ண முடியல. இப்போ நான் அந்த இடத்துல இருந்தால் திரும்பவும் எக்ஸியோக்கிலான வந்து அழிக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்கார். கேஃபனால என்னோட எக்ஸியோக்கிலான் வந்து சோதிக்கப்படுதுன்னு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ நெத்தியில் இருக்கிற அவனோட சோல் மார்க் பார்த்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்கிற இடத்துல அதாவது ஹீரோவோட அதாவது அவரோட எக்ஸியோ யுவான் அவரோட ஆறா வெளியே வந்ததுல இந்த எக்ஸியோ கிளான் கண்டிப்பாக அழிஞ்சு போக நான் விட மாட்டேன் என் உயிரை கொடுத்தால் நான் இதை காப்பாற்றும் அப்படின்ட்டு கோயில் அவர் இருக்க அந்த இடத்துல அந்த இடத்த கொட்டூரமாக டெஸ்ட்ராக் ஆரம்பிது. எல்லாருமே என்னாச்சுன்னு பார்த்துருக்கா பேட்டிலுக்கு நடுவில் எக்ஸியோ சென் ரெட் பிளட் டாக்ஸ் பிரேக் த்ரூ பண்ணியிருப்பாரு. அதாவது 5 ஸ்டார் டூஷங் மிட் ஸ்டேஜ்லேருந்து பீக் ஸ்டேஜுக்கு மாறி இருப்பார்.
தவிர அவ்வளோதாங்க. இவனுக்குலாம் சரியாக டச் ரெண்டு பேர் அடிமாங்க. இப்போ வந்து இவர் இப்போதான் பிரேக் த்ரூ பண்ணாலும் அவரோட நினைச்சு ரொம்ப அதிகமாக இருக்கு. இவனை பார்த்தா வந்து அந்த தவளையை பெரிய தவளையாக மாற்றி பார்த்தா வந்து எக்ஸோச்சன் மேலே கொட்டூரமாக அட்டாக் ரெடி பண்ணிருக்கா. இந்த பக்கம் அவரோட ரெட் பிளட் ஆக்ஸில் கொட்டூரமாக எல்லா பவர் பார்த்தா கேதர் பண்ணி ஃபைனல் ஸ்ட்ரைக் அடிக்கலான முடிவுக்கு வந்து வந்திருப்பாரு. ஸோ ரெண்டு பேரும் அவங்களோட ஃபைனல் ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்காக பயங்கர கொட்டூரமான பவரை கேதர் பண்ணி அடிக்க ஆரம்பிக்க. இந்த பக்கம் பார்த்தா தவளை, அந்த பக்கம் பார்த்தா ஆக்ஸ். அவனு பார்த்தா அவன் பவர் யூஸ் பண்ண அந்த பக்கம் அவரோட ஸ்லாஷ் அந்த தவளையை வெட்டிக்கிட்டு பார்த்தா இவனை ஒரு கொட்டூரமாக அட்டாக் அடிக்க பார்த்தா பின்னாடி அந்த ஏட்டம் அந்த மலையவே பார்த்தா வெட்டிட்டு போகுது. ரெண்டு பேரும் கொட்டூரமான டேமேஜ், அவனுக்கு ரொம்ப டேமேஜ். இவரு பார்த்தா அட்டாக் பண்ணுறதுக்கு பார்த்தா திரும்ப எந்திரிச்சு நிற்கிறாரு. நானாலன்ட்டு உடனே ஹீரோ போயிட்டு வந்து சீனியர் ஆன்சர் போதும் வேணாம், இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே எனர்ஜி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது வந்து உன் கையில் தான் இருக்குது, இது ஒரு ட்ரா மேட்ச் தான் அப்படின்னு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து உண்மை விஷயங்க பார்த்தா அவனை பார்த்து என்னாச்சு நீங்கள் ஏன் வந்து ஜெயிக்கல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ வந்து பேட்டில் நடுவில் பிரேக் த்ரூ பண்ணுவோம். எனக்கு எப்படி தெரியும் இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் நடந்தது, கடைசியாக இது வாங்கிட்டு வந்திருக்கு. ரெண்டுமே ட்ரா, நீ நினைச்சா ஜெயிக்கலாம், நீ தோத்துட்டு வந்து கிளானுக்கு நீ தான் வந்து பதில் சொல்லணும் தோத்தனா. ஸோ அந்த பையனை வந்து சாதாரணமாக நினைக்காத அப்படின்ற விஷயம் சொல்கிறேன். இப்போ அவங்ககிட்ட பியூரிஃபைங் டீமன் லோட்டஸ் ஃப்ளேம் வேறு இருக்குது. ஸோ பார்த்து சண்டை போடுற மாதிரி அட்வைஸில் போட்டுக்கிட்டு இருக்க. இவன் எதையும் பார்த்தீங்கன்னா காதில் வாங்குற மாதிரியே தெரியல. ஏன்னா அந்த எபிசோடில் ஒரு கொடூரமான விஷயம் வந்து இருக்கும், அவங்ககிட்ட ஒரு ஃப்ளேம் இருக்கும், அதான் விஷயம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த பேட்டில் நமக்கு தான், இதுவும் டை ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஹீரோ பேட்டிலுக்கு ரெடியாக அதோட இந்த ஒரு எபிசோடு வந்து முடிகிறாங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறது வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்த எபிசோடு யாரெல்லாம் வெயிட் பண்ணி சொல்லிட்டு போங்க. ஸோ வந்து என்ன விஷயம் அப்படின்னா, ஏன் நம்மளால் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா, ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு அடுத்தடுத்த எபிசோடு நான் ஒரு டேயாக பார்த்துருவேன். அதனால் இந்த கதை வந்து இப்படி தான் வரும், அப்படி தான் வரும்னு தெரியும். அதனால் எடிட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பட் இப்போ வர புது எபிசோடுகள் ஷேலா ஸ்டாராக இருக்கட்டும், பிடி டீச்சர் இருக்கட்டும், புது எபிசோடு வந்துச்சுன்னா நம்ம வந்து நம்பி ஒரு விஷயத்தை வந்து கம்ப்ளீட்டாக சொல்லிட முடியாது. ஒரு டைம் 2 டைம் பார்த்து 2 சப்டைட்டில் கன்ஃபார்ம் பண்ணலாம், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மேபி நம்ம வந்து வேறு ஏதாவது இப்போ நம்ம டேல்ஸ் ஆஃப் டீமன் காட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, நான் அது ஒரு 10 எபிசோடு பார்த்துன்னா அடுத்த எபிசோடு இதாக வரும், இதுக்கு இதான் மீனிங் தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் இப்போ வந்து டேல்ஸ் ஆஃப் டீமன் காட்ஸ் வந்து கேட்குறீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லார் டிரான்ஸ்மிஷன் கேட்குறீங்க. ஸ்டெல்லார் டிரான்ஸ்மிஷன் எடிட் பண்ணால் அது நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கிட்டேன். அதனால் அது திரும்ப எப்படி எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த அனிமையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பீஸ்ட்டை கொல்லும்போது காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சு போடுறானுங்க. அதை நான் 2 டைம் வந்து ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ அதான் அந்த அனிமையை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோமான்ட்டு. நான் டேல்ஸ் ஆஃப் டீமன் காட்ஸ் வேணால் வந்து திரும்ப வந்து அப்லோட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் ஆக்சுவலி நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க போல். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணுறேன். பட் ஆனால் என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிடிஎஸ் முடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரோன் ஆஃப் ஸ்டீல் கம்ப்ளீட்டாக முடிச்சு விடணும். அடுத்து ஷேலா ஸ்டார் வர அடுத்த எபிசோட் போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிக்கிறேன், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பை. மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே பை. கமெண்ட் பண்ணிட்டு போங்க.